ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு இதை எப்படி சொல்லணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் அதனால் பெருசு பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நம்ம அரைச்சி தான் எடுத்துக்க போகிறோம். ஒரு 3 கிராம்பு அது இதில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக இஞ்சி அதை தோல் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது இதில் சேர்த்துக்க போகிறோம். 6 பல் பூண்டு அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம முட்டை குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுல, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்க போகிறோம். 2 பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அது இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரணும், அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. 2 தக்காளி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சில்லி பவுடர், காரம் எக்ஸ்ட்ரா தேவைன்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். 5 நிமிஷம் போல் ஆகிருக்கு. குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம முட்டையை உடைச்சி எடுத்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 5 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். அதில் உடச்சி ஊற்றிக்க போகிறோம். முட்டையை ஸ்ட்ரைட்டாகவே குழம்புலேயே உடச்சி ஊற்றிக்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் முட்டை நல்லா வெந்து வரட்டும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா குழம்பை வந்து நம்ம கலந்து விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. முட்டை ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை திருப்பி போடலாம். அப்போ தான் அந்த மஞ்சக்கருவில் மசாலா நல்லா இறங்கி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்மளோட முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.